தீபம் ஏற்றும் நாள் உறுதி. சர்ச்சைகளுக்கு இடையே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பேசிய வீடியோ வைரல். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்த நிலையில் நீதிமன்றமும் உத்தரவிட்டது. ஆனால் தமிழக அரசு அனுமதி மறுத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பெரும் விவாதமாக தமிழகத்தில் மாறியது. பூர்ணச்சந்திரன் என்பவர் தற்கொலையும் செய்து கொண்டார். இதற்கு மத்தியில்தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த கம்பர் விழாவில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பேசுகையில், எனக்கும் இந்த தீபத்துக்கும் என்ன பொருத்தம்னு தெரியல, இங்கு குத்து விளக்கை ஏத்த போறாங்கன்னு உடனே ஆஹா தீபத்தை ஏத்த போறோம்னு கிளம்பின. உடனே ஐயா நீங்க ஏத்த கூடாது ஐயா, உங்களை ஏத்த அனுமதிக்க மாட்டேன் ஐயா, நீங்க உங்க இடத்துல உட்காருங்க ஐயான்னு தடுத்துட்டாங்க. ரொம்ப ஏமாற்றமாக போய்விட்டது. சரி பரவாயில்ல, தீபம் ஏற்றும் நாள் வரும்னு உறுதியாக நம்புறேன் என தெரிவித்தார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக பக்கத்தில் வைரலாகி வருகிறது. ஐயா நீங்களும் ஏற்றக்கூடாதுங்க ஐயா, உங்களை ஏற்ற அனுமதிக்க மாட்டாயா, உட்காருங்க அவங்க இடத்துலயே அப்படின்ட்டார். உடனே ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, தீபம் ஏற்றப்படி நான் வரும் உறுதியா நம்புறேன். படிக்கிற மாணவிகள் சகோதரிகள் அவங்க குழந்தைங்க ஆட்டோகிராஃப் பண்ணு கேட்டாங்க. அவங்கள பார்த்தேன், நெச்சு நிறைய தீபம் இருந்துச்சு. நமது சமய அடையாளங்களை உடம்ப கரிக்கிறதுக்கு நமக்கு கூச்சமே படக்கூடாது. அதுதான் அந்த குழந்தைகளை நான் பாராட்டுறேன். ரொம்ப அந்த காட்சியே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. யாரும் தெரியல, வேர்பயிற்சி தான் எனக்கு என் வயசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும். அவங்க நீங்க நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னாங்க. மனைவி சொல்லி கட்ட முடியுமா? முடியாது. அதுதான் சரி நான் ஒப்புக்கிட்டேன். ஒரு செலிபிரேஷன் அவங்க புஸ்தகம் போட்டுட்டாங்க, புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன். நம்மளும் போஸ்ட் கொடுத்து உட்காந்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சிறப்புறான்னு போட்டாங்க. உடனே எனக்கா ஒரே திகிலாயிடுச்சு. பயங்கர மாணிக்கம்னு பேரு எஸ்ஐயாக அப்புறம் ஜாயின் பண்றாங்க. நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐயா ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண உடனே அங்க இருக்கிற டிஎஸ்பி எப்பா என்னோட கார்ல கொஞ்சம் இதை எடுத்து டயர்லாம் மாத்தி கொடுக்குறாங்க. உடனே நேரம் அந்த ஷோரூமுக்கு போயிட்டு எல்லா டயர்லாம் மாத்திட்டு டிஎஸ்பி கார்லாம் மாத்திட்டாங்க. வெறும் பில் நாங்க 1000 ரூபாய் பில்ல நீட்டுறாரு. யாரும் எஸ் யார் நீட்டுறாங்க? டிஎஸ்பி எடுத்துக்கிறாங்க. டிஎஸ்பி கடுக்கும் பில்ல நீட்டுறாங்க. உடனே ஆமா ஏன் ஒரு செலவாச்சு. அவர் மாசம் 50,000 பேசி நீட்டுறாரு. அம்மா பேசி டிஎஸ்பி பொன்னிட்டு சாருங்க சொல்லிட்டு நேராக அந்த காரை எடுத்து மறுபடியும் அதே பக்கம் போட்டுட்டு போறாரு. 4 டயர் கட்டி போட்டாரு, 10 டயர் போட்டுட்டாங்க. அந்த எஸ்ஐ தான் அவர் பேர் மாணிக்கம். வீட்டுல தனி கொடுப்பார், பச்சை தண்ணி மாணிக்கம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நேருக்கு அவதாரமாக இருக்க சில பேருக்கு அவரு